இங்கே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனாக்கா, இன்றைக்கி வந்து இவ காலேஜ் போகிறா. இன்றைக்கி காலேஜ் போகல, ஜூலைக்கு மேலே காலேஜ் சேர்த்துருக்கா. அதனால் வந்து துணி எடுக்கிறதுக்கு போகிறோம் காலேஜுக்கு. சாரதா காலேஜில் வந்து சேர்த்திருக்கா. அதனால் அதில் வந்து டாவணி பாவாடை சீலை தான் கட்டிட்டு போகணுமா. அதனால் அது வந்து துணி எடுக்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நான் இது எங்கள் அக்கா என்ன முன்னு எங்கள் அக்கா 3 பேரும் கிளம்பிக்கிட்டோம். துணி கடைக்கு போய் பார்க்கலாம். எப்போ போனீங்களாலும் 3 பேர் தான் போனீங்க. ஆமாம். மூணு ட்ரெஸ் எடுத்தாச்சு. பஸ்ஸு போகிற வேகத்தில் நானே கீழே விழுந்துருவோம். என்ன நான் வீடியோ எடுக்கிறதா இல்லை வேண்டாமா சொல்லு பார்க்கலாம். அண்ணா கீழிருந்து இப்படி எடுக்கணும். கஸ்டமர் கூட இல்லைங்க, தனியாக நிற்க வேண்டாம். கஸ்டமர் கூட இல்லைங்க, கஸ்டமர் சர்வீஸ் கொடுங்க சார். டோர் கடை ரவுண்ட்ஸ்ல இருக்கு, கஸ்டமர் கூட இல்லைங்க. இதில் பாத்திரம் இருக்கு. கேவிடெக்ஸின் சார்பாக நீங்களும் அதிர்ஷ்டத்தை வெல்லலாம். இந்த வாரத்தில் கையோடு நீ வாட்டர் பாட்டில் வச்சுட்டு போய் பள்ளிக்கூடம் காலேஜ் அதை ஏறாங்க என்ன இன்னும் போட்டோ
நீங்க எங்களோட கீழே போட்டினா தண்டை சுமை தான் இப்படி இப்படி இதுதான் நிறைய போட்டா போயிட்டு டம்ளர் விட்டுறாங்க. நாகப்பழம் சாப்பிட்டு வரோம். எனக்கு ஒன்று தான் இந்தா. சரி, நாகப்பழம் திங்கிறதுல சரியான இதாட்டங்க. கலரே இப்படித்தான் ஒரிஜினல் கலர். மேக்கப் மழை ஃபில்டர் போட்டுக்கிறது அப்படி வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன் தான் ஒரிஜினல் கலரே. எதுக்கு கட்டுற? இதெல்லாம் நான் கட் பண்ணி யூடியூபர் இவங்க தான் என்ன இருட்டில் இருக்குது. மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நிறைய இது பஸ் ஸ்டாண்டில் வந்து ஐஸ் வாங்கி சாப்பிடவே இல்லை. இங்கே வந்து தான் ஜூஸ் ஒன்று குடித்தோம். அதனால் மழை பெஞ்சிருக்குது. நாகப்பழம் வாங்கி எடுத்ததெல்லாம் பஸ்ஸில் பார்சல் பண்ணி விட்டாங்க பஸ்ஸுக்காரங்களுக்கு. சரியான ஒரு கூத்தாய் போச்சு. நான் வீட்டில் போய் சொல்கிறேன். போய் துணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. போய் துணி எடுத்துகிட்டு வந்துதா சீலை 3 சீலை. இதிலெல்லாம் வந்து டாவணி பாவாடை தைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். கிரேப் சில்க் சீலை. இதில் டாவணி பாவாடை தைச்சா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இன்னும் சீலை எடுத்துகிட்டு வந்தோம். இன்னும் 3 சீலை. இது வந்து கோல்டன் ஹவுஸில் எடுத்துகிட்டு வந்தோம். கேவி டெக்ஸுக்கு போய் அங்கே ஒரு 3 சீலை ஒரு 4 பாவாடை எடுத்துகிட்டு வந்தோம். பஸ்ஸில் வந்து எங்கள் மாமா வந்துருந்ததுனால அவங்ககிட்ட பேசிட்டு அவங்க கூடயே அந்த பஸ்ஸில் அந்த துணி போயிடுச்சு. அதை இன்னொரு நாளைக்கு தான் போய் வாங்கணும். வீடு வந்து சேரல அந்த இது. அப்படியே வரும்போது இங்கே கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. பொங்கல் வச்சுட்டு வந்தாங்க. சக்கரை பொங்கல் கொடுத்து விட்ருக்காங்க கவரில். அப்படியே பஸ்லேயே வாங்கிட்டு வந்துட்டோம். தேங்காய் பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இதே வந்து ஒரு சீலை வந்து 225 ரூபா. இன்னொரு சீலை வந்து இது 225. இது வந்து 385. இதே மொத்தம் வந்து 1100 சில்லறை. இது 3 சேர்த்து 200 சில்லறை. இது 3 சேர்த்து அந்த பில்லு வந்து கேவி டெக்ஸுக்கு வந்து 2170 ரூபாய் ஆட்டங்க. அந்த கேவி டெக்ஸுக்கு 2000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேசிங் பண்ணோம்னாக்கா கூப்பன் முறையில் தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பர்ச்சேசிங் பாக்ஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் வந்து நாங்கள் விசிட்டிங்கான பேர், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் இதெல்லாம் எழுதி போட்டு வந்துருக்கோம். ஞாயிற்றுக்கிழமான குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து பில்லு தருவாங்களாம். அதனால் எழுதி போட்டு வந்துருக்கோம். 2000 ரூபாய் இது. அந்த பில்லு தான் அங்கே போயிடுச்சு ஊருக்கு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா பாய்.